على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முடித்தான எனது கண்ணிலும் இனிய உலமா பெருமக்களே, பாசத்து குறித்தான நீடூர் நெய்வாசல் நீடூர் பெருமக்களே, மிஸ்வாஹி உலமாக்கள் என்ற எங்களுடைய பிள்ளைகளே மற்றும் திரளாக வருகை விழுந்திருக்கின்ற நல்லோர்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, அல்லாஹ்வின் அருளால் செல்போனிலே 5G என்று சொல்வார்கள். ஆனால் எனக்கு 3G இருக்கிறது. 1வது G காசிமியா என்ற மதரசாவிலிருந்து பட்டமற்ற காசிமிகள், ராஜகிரி காசிமியா என்ற மதரசாவிலிருந்து பட்டமற்ற காசிமிகள். 2வது G மிஸ்வாஹி உலமாக்கள், மிஸ்வாஹிலிருந்து பட்டமற்ற உலமாக்கள். 3வது G ஹைராத்துல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியிலிருந்து பட்டம் பெற்ற ஹைரிகள். ஆக 3 Gகள் எனக்கு இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினம் வரை மிஸ்வாஹி உலமாக்கள் பட்டம் பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, பட்டம் பெறாதவர்களாக இருந்தாலும் சரி, ஹைராத்துல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியில் பட்டம் பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, பட்டம் பெறாதவர்களாக இருந்தாலும் சரி, என்னுடைய மாணவர்கள் அனைவர்களுக்காக வேண்டியும் ஒவ்வொரு தொழுகையிலையும் அத்தஹியாத்தின் போது நாம் துஆ செய்யாமல் இருந்ததில்லை. என்னுடைய மாணவர்கள் உலமாக்களிலே என்னுடைய ஆதரவாளர்கள் அனைவர்களுக்காக வேண்டியும் அத்தஹியாத்தின் போது துஆ செய்து வருகிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. கண்ணியத்திற்குரிய உலமாக்களே, 3 செய்திகளை உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருவேன். ஒன்று, நாம் அல்லாஹ்விடத்தில் நல்ல பெயர் எடுக்க வேண்டும். 2வதாக சமுதாயத்தில் நல்ல பெயர் எடுக்க வேண்டும். 3வதாக நம்முடைய குடும்பத்தில் நல்ல பெயர் எடுக்க வேண்டும். இந்த 3ம் ஒவ்வொரு உலமாக்களுக்கும் அவசியமான ஒன்றாகும். சமுதாயத்தில் மிகச்சிறந்த பெயரை நாம் எடுக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வழிகாட்டி கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்தின் மீது எவ்வளவு ஆர்வமாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு பெண் இறந்துவிட்டால் பள்ளிவாசலை கூட்டிக் கொண்டிருப்பாள். இறந்துவிட்டால் அவர் ஒரு வேலைக்கார பெண், பள்ளிவாசலை கூட்டக்கூடிய பெண். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐன உம்மு மிஹ்ஜன், உம்மு மிஹ்ஜன் எங்கே என்று கேட்கிறார்கள். இறந்து விட்டார் என்று சொல்கிறார்கள். ஏன் எனக்கு தகவல் தெரியவில்லை என்று பெருமானார் கோபிக்கிறார். வரலாறு தெரியும். ஒரு கூட்டக்கூடிய பெண் என்று கூட பார்க்காமல் அவள் மீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய அக்கறை வைத்திருந்திருக்கிறார்கள். அக்கறை வைத்திருந்தால் தான் தனியாக அவருடைய ஜனாசா, அவருடைய கபரில் என்று தொழுதிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாரையுமே அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார். எல்லாரையுமே. அது நம்மிடத்திலே வர வேண்டும், ஆளுங்களிடத்தில் வர வேண்டும். ஆளுங்களிடத்தில் எப்படி வர வேண்டும் என்றால், உதாரணமாக நம்மிடத்தில் ஒருத்தர் முசாஃபா செய்ய வர்றாருனால், யா அல்லாஹ் இவரை சுன்னத் ஜமாஅத்திலே நிலையுறச் செய்வாயாக. குழந்தை பிள்ளையாக வந்து முசாஃபா செஞ்சால் கூட, யா அல்லாஹ்
இவரை சுன்னத் ஜமாத்தை சேர்ந்தவராக ஆக்குவாயாக என்று துஆ செய்ய வேண்டும். ஒவ்வொரு வாரமும் நம்முடைய ஊருக்காக வேண்டி, நாம் பணி செய்யக்கூடிய ஊருக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் யார் யாரெல்லாம் சந்திக்கிறோமோ அவர்களுக்கு துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். நான் மதரசால என்னை பற்றி பேசுறதுக்கு இல்லை, நான் மதரசால எனக்கு கொஞ்சம் கால் சங்கடப்படும். அதனால் படி இறங்கும் பொழுது கூட்டமாக வந்து நிற்பான பசங்க, ஏன்டா நான் ஒருத்தந்தனே இறங்குறேன், எத்தனை பேர் வந்து நிற்கிறேன் அப்படின்னா, இல்லை பாரக்கல்லா துவா கிடைக்கல அப்படிம்பாங்க. படி இறங்கும் பொழுது எனக்கு ஒருத்தன் உதவி செஞ்சானா அவனுக்கு பாரக்கல்லா துவா. அப்போ ஒவ்வொருவருமே அந்த துவாவுக்காண்டி ஆசைப்படுறார்களே. நான் பணியேற்றிய ஊரை நீங்கள் கேட்டு பாருங்கள், எத்தனை ஊர் நான் பணியேற்றினாலும் அந்த ஊர் மக்களுக்காக வேண்டி நான் செய்த துவா காலகாலம் பலனளித்துக் கொண்டிருக்கிறது. நான் என்ன சொல்லுவேன் என்றால், எல்லோரையுமே விரும்புங்கள், எல்லோருக்கும் துவா செய்யுங்க. ஒருத்தன் கூட நஜாத்துக்கு போக மாட்டான். ஏன்னா நீங்க சின்ன பிள்ளையில உங்களுக்கு துவா செஞ்சிருந்தா, சின்ன பிள்ளையில பார்க்கிறவனுக்கெல்லாம் துவா செய்யுங்க. என்ன குறைஞ்சிருப்பது? யாரெல்லாம் இவனுக்கு பறக்கச்சு, இவனை செல்வந்தன் ஆக்கு, இவனை பெரிய லட்சாதிபதி ஆக்கு, இவனை கோடீஸ்வரன் ஆக்கு, சொல்லிக்கிட்டே இருங்க. எல்லோரையும் பார்க்கிறவங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட்டக்கூடிய பெண்ணுக்கே அவ்வளவு உரிமை கொடுக்குறாங்கடா. அப்ப நம்ம எவ்வளவு உரிமை துஆ செஞ்சிருந்தோமே, ஆனால் ஒருத்தன் கூட ஏழை இருந்திருக்க மாட்டான். துஆ செய்திருந்தோமே ஆனால் ஒருவன் கூட கொள்கையை விட்டு திரும்பி போயிருக்க மாட்டான். செய்யல. அதனால் தான் இப்படி தாம் சமுதாயம் தலையிட்டு அறிகிறது. ஒவ்வொருவருக்கும் துஆ செய்யுங்கள். இந்த பொதுமக்களை நீங்கள் நேசியுங்கள், பொதுமக்கள் அனைவர்களையும் நேசியுங்கள், கூட்டம் பெண் உட்பட அனைவரையும் நேசியுங்கள். இரண்டாவதாக நம்முடைய துணைவியர்கள் மீது அன்பு செலுத்துங்கள். நம்முடைய குடும்பத்தில் மகனோ மகளோ பெயர்னோ எதா இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்பத்தின் மீது நீங்கள் அன்பு செலுத்துங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகக்கூடிய நேரத்தில் ஒரு அரசியல் மிகப்பெரிய ரகசியம், அரசியலுடைய மிகப்பெரிய ரகசியம், அதை அவர்கள் சமிக்கையின் மூலமாக காட்டுகிறார்கள். அந்த மிகப்பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? தனக்கு பிறகு அபூபக்கர் ஜனாதிபதியாக ஆக வேண்டும். தனக்கு பிறகு அபூபக்கர் ஜனாதிபதியாக ஆக வேண்டும். இதற்கான நாட்டம். அவர்களால் தொழுவிக்க முடியவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கூப்பிட்டு, என்னால் தொழுவிக்க முடியலம்மா, உங்க அத்தாவை தொழுவிக்க சொல்லுங்க, உங்க அத்தாவை தொழுவிக்க சொல்லு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஆயிஷா நாயகம் சொன்னாங்க, வேணாம், யாரை சொல்ல வேணாம், உமரை சொல்லுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஞ்சாடி காட்டினாலே சஹாபாக்கள் மறுத்து பேச மாட்டார்கள். அப்படி இருக்கையில் உத்தரவு போடுறாங்க, அபூபக்கரை தொழுவிக்க சொல்லுங்க. வேணாம், உமரை சொல்லுங்க என்று எதிர்த்து அவர்கள் ஆலோசனை சொல்கிறார்கள். ஆலோசனை சொல்கிற உரிமையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறார்கள். அதோட நின்றார்கள் ஹஜ்ரத் ஹப்ஸா, உமர் அல்லாவுடைய மகள், அவர்களும் மனைவி. அவங்கள கூப்பிட்டு, நீ சொல்லு, எங்க அத்தாவை தொழுக சொல்லுங்க, அவ்வத்தவன் ஏன் சொல்றீங்கன்னு உள்ள சிண்டு முட்டி முடிச்சு விடுறார்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்து சாதாரண பிரச்சனை இல்லை, தனக்கு பின்னால் யார் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்ற ஒரு அரசியல் ரகசியம். அந்த அரசியல் ரகசியம் சார்ந்த செய்தி. ஆயிஷா நாயகம் சாதாரண நாள் அல்ல. ஆயிஷா நாயகம் உலகத்திலேயே பெண்களில் அதை போன்ற அறிவாளி கிடையாது. பெண்கள் மட்டுமல்ல, முஸ்லிம்கள் ஆண்களிலேயும் அவர்களை போன்ற அறிவாளி கிடையாது. அவ்வளவு பெரிய அறிவாளி. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குது மின் ஹாதில் ஹுமைரா சுலுஸை தீனிக்கும், மார்க்கத்தில் 3/2 நீங்கள் ஆயிஷாவிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். மார்க்கத்தில் 2 ஆயிஷாவிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னால், ஆண்கள் எல்லாம் சுச்சிப்பி, பெண்களிலே ஹஜ்ரத் ஆயிஷா இல்ல அவ்வளவு அறிவார். அவங்களுக்கு நல்லா தெரியும் இது ஒரு அரசியல் ரகசியம் என்று தெரியும். இருந்தாலும் அவர்களிடத்திலே பெருமானாரிடத்தில் வாதாடுகிற உரிமையை பெருமானார் அளித்திருக்கிறார்கள். நான் அதிகமாக உதாரணங்களை சொல்ல வேண்டியில்லை. அந்த அளவிற்கு நீங்கள் துணைவியர்கள் மீது அன்பாக இருங்கள், பாசமாக இருங்கள். துணைவியர்களுக்கான துஆ செய்யுங்கள், பிள்ளைகளுக்கான துஆ செய்யுங்கள். மூன்றாவதாக அல்லாஹ்விடத்தில் அன்பாளியாக இருக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் பிரியமாக இருக்க வேண்டும். நான் கூட 2-3 இடத்துல பேசிட்டேன். என் மனசில் உள்ள ஆதங்கம் என்ன தெரியுமா? நான் என்னுடைய
மனைவியுடன் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தேன். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரக்கூடிய நேரத்தில் நம்முடைய தலைவர் அவருடைய தாயாரும் என்னுடன் வந்தார்கள். அவர்களும் என்னோடு இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் எல்லா பெண்களும் நகை அணிஞ்சிட்டு வர்றாங்க. என்னுடைய மனைவியும் நகை அணிஞ்சிட்டு வர்றாங்க. என்னுடைய மனைவிக்கு முன்னால் வருவது நம்முடைய தலைவருடைய தாயார். செக்கிங் அப்பொழுது நகை கொண்டு வரக்கூடாது, அப்படி ஒரு சட்டம். இப்போ காலத்துக்கு தகுந்த நம்ம இந்தியா சித்தம் மாறிக்கிட்டே இருக்கும் அல்லவா. அப்போ ஒரு விட்டு நகை கூட கொண்டு வரக்கூடாது. முன்னால் அவங்க வர்றாங்க, அவங்க பின்னால் என் மனைவி போகிறான். அவன் வழமை பிரகாரம் நகை கொண்டு வந்தியான்னு கேட்குறான். அப்போ என் மனைவி இல்லைன்னு சொல்லியிருக்கணும், சொல்லாமல் என்னை திரும்பி பார்த்தா. திரும்பி பார்த்தோன்னே நான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு நம்ம பொய் சொல்லலாமான்னு என்னுடைய மூளை வேலை செஞ்சிச்சு. உடனே செஞ்சேன், என்னுடைய மனைவிட்ட கொண்டு வந்தேன்னு சொல்லு, என்ன ஆனாலும் ஆகிட்டு போகுது. கொண்டு வந்தேன்னு சொன்னேன்னு காட்டுண்டான். காட்டணுன்னு ஒரு 5 பவுனை அவன் பறிச்சுக்கிட்டான். 5 பவுனை பறித்த உடனே நான், சார் இது நாங்கள் இது இல்லை, சம்பாதிக்கிறவன் இல்லை, ஒரு ஸ்கூலில் வேலைக்காரனாக இருக்கிறேன், ஆசிரியனாக இருக்கிறேன், நம்ம மதரசாவில் ஆசிரியனாக இருக்கிறேன், எனக்கு இப்போ இதில் மிச்சம் போட்டது அப்படி இப்படி என்னத்தெல்லாமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு கூட்டம், ஓஎம் ஹஸரத் வந்து விட்டார்கள், ஓஎம் ஹஸரத் வந்து விட்டார்கள். ஹாஜிகளை வரவேற்கிறதுக்காண்டி வந்த கூட்டம், ஹாஜிகளை வரவழைக்க அன்னைக்கு வந்த கூட்டம், ஓஎம் ஹஸரத் வந்து விட்டார்கள், ஓஎம். அவங்க கூச்சம் போடுறாங்க. எனக்கோ வயிற்றுச்சலாக இருக்கு. என்னடா 5 பவுனை காணோம், நம்ம தடுமாறிட்டு உட்காந்துருக்கோம், ஃபிட்டாகிட்டு உட்காந்துருக்கோம். இவன் பாரு கூட ஏன்டா உங்களை கூட்டம் கூட சொன்னான்னு நினைப்பு வருது. ஆனால் வேற வழி இல்லை. ஓஎம் வந்து விட்டார், ஓஎம் வந்து எல்லாம் கூட்டம் கூட்டமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. நான் அந்த 5 பவுனுக்காண்டி போராடிக்கிட்டு இருக்கேன் ஆஃபீஸர்கிட்ட. என் மனசு எப்படி இருக்கும்? என் மனசு எப்படி இருக்கும்? 2 கட்டானல நான் என்ன செய்யறது? 5 பவுனை விடுவேனா? விட்டேன். அது பிறகு அது கிடைக்கல, அது வேறு விஷயம். ஆனால் அந்த நேரத்தில் மனம் எப்படி இருந்தது? நான் அதுதான் நினச்சி பார்க்குறது. மறு உலகத்தில் நம்ம போய் நிற்கிறோம். நம்ம அல்லாட்ட எப்படி பதில் சொல்லுவோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, ஓய் மஜத்து வந்துட்டாங்க, அவங்கள பிடிச்சா நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம், ஓய் மஜத்து வந்துட்டாங்க, அவங்கள பிடிச்சா சொத்துக்கு போயிடலாம், ஓய் மஜத்து வந்துட்டாங்கன்னு சொல்லி எங்களோட ஹஜ்ஜுக்கு வந்தவங்களெல்லாம் கூட வர்றாங்க, எங்கள் ஊர்க்காரங்களெல்லாம் கூட வர்றாங்க, மாணவர்கள்லாம் கூட வர்றாங்க, எல்லாருமே வர்றாங்க. ஓய் மஜத்து வந்துட்டாங்க, ஓய் மஜத்து வந்துட்டாங்க, அவங்கள்ட்ட நம்ம சிபாரிசு பண்ணுவோம், அவங்கள்ட்ட சிபாரிசு பண்ணுவோம்னு நினைக்காங்க. ஆனால் நானும் என் பாவத்தை நினைச்சிருமா நினைக்கிட்டு இருக்கும்போது நான் என்ன செய்வேன்? நான் என் பாவத்தை நினைச்ச பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் இவங்களுக்கு எப்படி சிபாரிசு பண்ணுவேன்? அல்ல வல்லமா வருஷத்தில் நம்பியா உலமாக்கள் நபிமாருடைய வாரிசுகள். நபிமாருடைய வாரிசு என்ன? நபியினுடைய வேலையை போல செய்யணும். நபி என்ன வாரிசு? மறுவலத்தில் சிபாரிசு அந்த வாரிசு நீ செய். நீ அப்பதான் உலமா, இல்லைன்னா உலமா சீட்டை கழிச்சு விட்டு போயிடு. நபி சிபாரிசு பண்றான்னு எல்லாருக்கும் தெரியும், நம்பிக்கை இருக்கல. அப்ப நபி சிபாரிசு பண்ண அந்த வேலை ஒன்னும் செய்யணுமா இல்லையா? அப்ப நீ சிபாரிசு பண்ணணும். ஓயமஜத்து வந்துட்டாங்க, வாங்கம்மா நான் அல்லாட போய் பேசுவோம், வாங்கம்மா அல்லாட பேசுவோம், அப்படி சொல்ற தைரியத்தை உண்டாக்கணுமா இல்லையா? என் மனைவி நகையை நான் தடுமாறிக்கிட்டு ஹாஜி வரன்னு சொன்ன உடனே நான் என்ன தடுமாற்றத்தில் இருந்தனோ அதே தடுமாற்றத்தில் இருந்தால் நிலைமை எப்படி? உலமாக்களை உங்ககிட்ட நான் சொல்லக்கூடியது இதுதான். அல்ல உலமா உரசத்தில் நம்பியானா நீங்க மறு உலகத்தில் சிபாரிசு பண்ணணும். எல்லாருமே இப்ப மீராஜத்தின் திருச்சியில் உள்ளவங்க போல வந்துருவாங்க, சந்தேகம் இல்லை. இது நடக்கக்கூடியது, வந்துருவாங்க, சந்தேகம் இல்லை, நடக்கக்கூடியது. ஏன்னா அவங்க பரிவிச்சு போய் நிற்கும் போது மீராஜத்தை கண்ட உடனே அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், இஸ்மாயிலத்தை கண்ட உடனே சந்தோஷமா இருக்கும். அப்ப வந்துட்டு நிற்பாங்க. நிற்கும் போது நீ தயாரா இருக்கணும் இல்லையா? தயாராயிருக்கணும் என்பதுதான் அல்லாஹ்விடத்தில் நமக்கு இருக்கக்கூடிய அல்லாஹ்வை நாம் மதிப்பதற்கான காரணம். அல்லாஹும்ம ஃபஷஃபினி, அல்லாஹும்ம ஃபஷஃபினி. மறுவுலகத்தில் யா அல்லாஹ் என்னை சிபாரிசைக்குரியவனா ஆக்கு. ஜும்மாவில் 2 குத்பாவுக்கு மத்தியில் துவா கேட்டால் அந்த துவா கபூலாகும்னு சொல்லுவாங்க.
அந்த கபூலாகிற நேரத்தில் நான் கேட்கக்கூடிய துவா என்ன தெரியுமா? யா அல்லாஹ், மறுவுலத்தில் என்ன சிபாரிசு செய்யக்கூடிய நான் அங்கே போய் தடுமாறக்கூடாது. ஏன்னா என்னை நம்பி வர்றவங்க நிறைய பேர் எனக்கு தெரியும். ஓய்மகத்தை எப்படி இதுவரைக்கும் எத்தனை மிஸ்பாகிகள் உலகத்தில் வந்திருக்காங்க. ஓதுனவங்களோ ஓதாதவங்களோ யாரும் என்னை கோவிச்சதில்லை என்றால் தைரியமா சொல்ல முடியும். எத்தனை மிஸ்பாகிகள் வந்திருக்கிறாங்களோ அவங்களா ஒருத்தர் கூட என்னை கோவிச்சதில்லை. எந்த காரணத்திற்காக வேண்டியும் என்னை கோவிச்சதில்லை. எனக்கு தெரியும். எனக்கு மனிதர்கள் வட்டம் அதிகம். நிறைய 20 வருஷமா ஹஜ்ஜுக்கு போயிருக்கேன். அப்ப அந்த 20 வருஷத்துல ஹஜ்ஜினுடைய ஹாஜிகள் பூராம எனக்கு பழக்கம். 3 மிக பிரபானமான சேவை செஞ்சிருக்கிறேன். அதில் உள்ளதெல்லாம் எனக்கு பழக்கம். எல்லாம் வரும் பொழுது யா அல்லாஹ், இவர்களுக்கு நீ நிச்சயமாக சொர்க்கத்தை கொடு என்று நான் கேட்கக்கூடிய தகுதியை பெறடுவதற்காக வேண்டி அல்லாஹ் முஃபஷஃபிய யா அல்லாஹ் என்னை சிபாரிசாக்க நான் சொல்றேன். அந்த செய்தியைத்தான் நான் உங்களிடத்தில் சொல்லுவேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவங்களுடைய வாரிசாக நீங்கள் இருப்பதன் காரணமாக எல்லா ஊர்க்காரர்களுக்கும் துவா செய்யுங்க. எல்லா முன்னேற்றம். அவனுக்கு துவா கேட்கறதுல என்ன குறைச்ச? அல்லாட்ட கேட்கறதுல என்ன குறைச்ச? கார் வேணும்னு கேட்காத, எனக்கு பெட்ஸ் வேணும்னு கேளு. கேட்கறப்பா ஏன் கார் வேணும்னு கேட்கிற? நல்ல பெட்ஸ் வேணும், ஃபிளைட் ஓட்டணும், அதுக்கு நைத்து கேளு. உன் உம்மத்துக்கு உம்முடைய மக்களுக்கு அவனை கேளு, மம்பக்களுக்கு அவனை கேளு. எல்லாரையும் நீங்கள் நிதாயத்தின்பால் நடச்சிடலாம். எல்லாத்தையும் சமூக செய்கிறவர்களாக மாற்றிடலாம். எல்லாமே செஞ்சிடலாம். நாம் துவா சின்ன பிள்ளைகளை அவங்க கையில் நம்ம கூட சின்ன பிள்ளைய நம்மகிட்ட உடைக்கப்பட்டிருக்காங்க மக்தபுகளில். அப்போ அவங்கள பூராமே பெரிய பணக்காரனாக, பெரிய அறிவாளியாக, பெரிய சேவராக ஆக்கி விடக்கூடிய துவா உங்கள்கிட்ட. அதை நீங்கள் செய்யுங்க. ரெண்டாவது, உங்களுடைய துணைவிகள்கிட்ட, பிள்ளைகள்கிட்ட ரொம்ப சந்தோஷமான நிலைமையை நீங்கள் அடையுங்கள். மூணாவது, அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் சிபாரிசு செய்ய வேண்டும். அதை மட்டும் உங்களுடைய கொள்கையாக வைத்துக் கொண்டு செயல்படுங்கள் என்று சொல்லி வாய்ப்படுத்த அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். வ ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.